யாரோடைய இன்சிஸ்டும் இல்லாமல் ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் என்னோட காரியங்களை ஃப்ரீயாக நான் ஷேர் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு அதிகாரம் படித்தாதான் சாப்பாடு சுதந்திரம் இல்லையே. ஆனால் எனக்கு நர்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையவே கிடையாது. ஆனால் நர்சிங் போகணுன்றாங்க. அப்போ அவங்களுடைய சுதந்திரத்தை தான் பார்க்குறாங்க. எங்கள் சித்தி பையன் இருக்கான், லட்டு வாங்கி கொடுத்துட்டா போதும், சாப்பிட்டுட்டு நான் தான் சோட்டா பீம், இப்போ வாங்க 4 பேரை குத்துறேன் அப்படின்மா. இது அப்ளை ஆகுதுன்னு நம்மளே பார்க்குறோம். அப்போ பார்க்குற போது பெற்றவங்க பரவாயில்ல நீ அடி குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உனக்காக தான் பண்ணுறேன், கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது, நீ உன் விஷயத்த பார்த்துக்கோ, ஆனால் இந்த லிமிட்ல இருந்துக்கோ, அப்படிதான் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்கன்னா ஒரு முடிவு அம்மா சொன்னாலும் அப்பா தான் முடிவு எடுப்பாங்க. இது எல்லார் வீட்டில், என் வீட்டிலன்னு இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருக்க வீட்லையும் சரி, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க வீட்லையும் சரி, இந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அப்பா தான் ஒரு முடிவு எடுப்பாங்க, அப்பா தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. நான் ஆண்டவர் பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை இவங்க ஒபே பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஆண்டவர் சித்தம் இருந்தால் மட்டும்தான் தம்பியோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி நீ இதை செய்யன்னு சொல்லுவாங்க. இல்லை, பெற்றோர்கள் எல்லாருமே ஆண்டவர் சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அலையன்ஸ் விஷயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இல்லை, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கடவுளே உங்ககிட்ட இருந்து வானத்திலிருந்து பேசினா மட்டும்தான் நீங்கள் கீழ்ப்படுவீங்க. ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. எப்படி அப்படின்னா பேரண்ட்ஸ் சொன்னாவே அது ஒரு கட்டளை மாதிரி தான். என் தேவன் பேச மாட்டாங்க. வாதம் விவாதம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்தவ தமிழ் ஊடகத்தில் இது முதல் முறையாக வாலிபர்களுக்கென்று ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். இது சாதாரண பட்டிமன்றம் மாதிரி இல்லை, வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அதே சமயம் பொழுதுபோக்கும் உண்டு. வேதத்தின் அடிப்படையில் உள்ள சில சத்தியங்களை வாலிபர்கள் இன்றைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது எப்படி. சில நேரங்களில் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொன்னாலும் ஒரு பைபிள் வசனம் சொல்லி அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூத்துக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்வது இந்த காலத்துக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்முடைய நம்பிக்கை. அதை ஒருவேளை சரியாக சொல்ல முடியாமல் இருக்கலாம். அப்படி வரும்போது இப்படிப்பட்ட விவாதங்கள் உரசி நம்மளை நல்லபடியாக சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாதம் விவாதம் அப்படிங்கிற பேரை சூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் என்ன, வாதம் விவாதம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு அருமையான விஷயம் கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா, வாதம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறது, என்னுடைய வாதத்தை சொல்கிறது, என் கட்சியை பற்றி நான் சொல்கிறது. கோர்ட்டில் வாதாடுவாங்க, அதே மாதிரி வீட்டில் வாதாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாதாடுவாங்க, சண்டைக்காரங்க வாதாடுவாங்க, நாடுகளுக்கு நாடுகள் வாதங்கள் நடக்குது. ஆனால் அந்த வாதத்துக்கு அடுத்தபடியாக நான் ஒரு விஷயத்தை வாதம் கொடுக்குறேன், அடுத்தவங்க என்ன சொல்லாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது விவாதம் வருகிறது. ஸோ முதல்ல ஆர்கியூமெண்ட், உங்களுக்கே தெரியும் ஆர்கியூமெண்ட்ற வார்த்தை கொஞ்சம் மோசமான வார்த்தை தான். அதே சமயம் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா வரோம், வி அக்ரி டு டிஸ்அக்ரி. அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் உரிய நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம விவாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் ஒரு கட்சி ஜெயிக்கும், அடுத்த கட்சி விட்டு கொடுத்து தான் ஆகணும் எல்லாருடைய நன்மைக்காக. அந்த மாதிரி வரும்போது இது பட்டிமன்றம் மாதிரி நாங்கள் ஜெயிச்சோமா நீங்கள் ஜெயிச்சோமா அப்படிங்கிற விஷயம் இல்லை. சுதந்திரம் அப்படின்ற டைட்டில் நீங்கள் பார்க்கும்போது 2 வித்தியாசமான கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சு தந்திரம். இதில் தந்திரம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அப்படின்னா சாத்தான் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னா, உனக்கு இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் மறக்க வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டுப்பாட்டை மட்டும் பெருசாக சொல்லி உங்களை தந்திரத்தில் உழ வைப்பான். ஆனால் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் தந்திரமாக இருந்தால் கூட அந்த சூங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, நல்ல அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சு விசேஷம், விசேஷம்னா ஒரு செய்தி, சு அப்படின்னா நல்லது, நல்ல செய்தி, நற்செய்தி நம்ம சொல்கிறோம். நல்ல தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு சரியான அதிகாரத்துக்கு கீழே போய் அடங்கி இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்குது. இவ்வளோதான் செய்யணும், அதுக்குள்ளே நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக செய்ய முடியும். உதாரணமாக க்ரியேட்டிவாக செய்கிறவங்க, ஆக்கத்திறனோட பண்ணுறவங்க, கற்பனை திறனோட பண்ணுறவங்க, ஆர்டிஸ்ட்டுகள்லாம் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ள நீங்கள் ஃப்ரீயாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல தந்திரம். பைபிளில் இன்னொரு விஷயம் இருக்குது, இது பழைய தமிழ், சுதந்திரித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு சொத்தாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் அடைந்து கொள்ளுதல். தேசத்தை சுதந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம பைபிளில் கேட்டிருப்போம்.
நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் சரியான அதிகாரத்துக்கு கீழ் நாம் அடங்கி இருக்க வேண்டும். டீம் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைய இளைஞர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் பி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம், வாலிபர்களுக்கு இப்போ இருக்கிற சுதந்திரம் போதாது, எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ போதும் டீமு, வேணும் டீம் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருடைய வருகைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டர் பென்ஸ் வந்திருக்கிறாங்க. நாம் கரங்களை தட்டி அவர்களை சந்தோஷமாக வரவேற்கிறோம். வாங்கப்பா. சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே அது தேவைப்படுது. நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணியிருக்கிறோம் ஒரு காலத்தில், சரியா? சுதந்திரத்தோட அருமை வந்து ஒருவேளை இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்ம முதல் ரவுண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய புரிதலில் என்னவா இருக்குது, நீங்கள் சுதந்திரம்னா என்ன நினைக்கிறீங்க, டெஃபினிஷன் என்ன அப்படிங்க சொன்னீங்கன்னா, அடுத்து இவங்க கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு டெஃபினிஷன் தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விவாதத்தை ஆரம்பிக்க போகிறோம். சொல்லுங்கள். அதாவது சுதந்திரங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை பொறுப்புணர்வோட கட்டுப்பாடோட செய்கிறது, இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது. ரொம்ப அதிகமான சுதந்திரம் கிடையாது, கரெக்டாக அப்போ இருக்கிறது போதும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஆமாம் போதும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சுதந்திரங்கிறது வந்து யாரோடைய வந்து இன்சிஸ்டும் இல்லாமல், ஒரு கம்பல்ஷன் இல்லாமல், என்னோட ஒப்பீனியன், என்னோட காரியங்களை வந்து ஃப்ரீயாக நான் ஷேர் பண்ணணும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சின்ன பிள்ளைல உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா எதுவும்? ஆமாம், ஆப்வியஸ்லி சுதந்திரம் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, ஏன்னா சின்ன பிள்ளையிலையுமே வந்து இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு அதிகாரம் படித்தாதான் சாப்பாடு. சுதந்திரம் இல்லையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல ஆண்டோடைய வார்த்தையாலும் பிழைக்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுது. அது ஒரு டிசிப்ளின் தான். நமக்கு ஸ்பிரிச்சுவலாக இது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அது நம்ம பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் ஒரு விஷயம், அது நம்ம வாழ்க்கையில் இது பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பெற்றோர் சொல்லி கொடுத்தது போதும், அந்த சுதந்திரம் போதுங்கிறீங்க, கொடுத்த அளவுக்கு போதுன்றீங்க. ஓகே, நீங்கள் வந்து பெரியவங்க உங்களுக்கு நிறையா சுதந்திரம் கொடுக்கணும்னு விரும்புறீங்க, எந்த அளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், ஆக்சுவலாக சுதந்திரங்கிறது வந்து இப்போ உருவாங்கின அந்த ஒரு வார்த்தை கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 1947க்கு முன்னாடி நம்ம அதிகமாக அந்த வார்த்தைகளை கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1947 உலகம் முழுக்க கேட்கப்பட்டுச்சு, இந்தியா முழுக்க கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு அந்த டைமில் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஆண்டு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த டைமில் வந்து கேட்டார், என்ன சொல்லி கேட்டார்னா, மக்கள்கிட்ட சொன்னார், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ரத்தத்தெல்லாம் நம்மளுக்கு தேவை, ஒரு சின்ன ஒரு அனுமதி, ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு தாய் தந்தையாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொதுவாக உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஈவன் யாராக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் அன்ஸ்பிரிச்சுவல் யாராக இருந்தாலுமே ஒரு சுதந்திரம்னு சொல்லி வரும்போது வந்து ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆகா, இவட்ட நம்ம கேட்டுட்டு பண்ணால் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குமே, அவரும் சந்தோஷப்படுவார், நம்மளுக்கும் அது ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனால் அந்த டைமில் அந்த விஷயத்துக்கு அவங்க தடை போடுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், எடுத்தோடனே இருந்துக்கிட்டு வேண்டாம், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ ஏன் அதை செய்கிற, என்ன ஏது கேட்குறதே கிடையாது, எடுத்தோடனே வேண்டாம். ஒரே கேள்வி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை வேண்டாம். அநேக பேர்கிட்ட வர வார்த்தை இது ஒன்று தான். இப்போ உங்ககிட்டலாம் எடுத்த உடனே வேணான்னு சொன்ன உடனே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா? எங்ககிட்ட வேணான்னு எதுவும் சொன்னதில்லை சார். நாங்கள் மேக்ஸிமம் கேட்குறது எல்லாமே வந்து எந்த மாதிரி கேட்போம் அப்படின்னா, அவங்களுக்கே அந்த சுதந்திரம் இருந்திருக்கும். நாங்கள் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதை செஞ்சுருப்பாங்க, அதை தான் நாங்கள் கேட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு தெரியும் இது சரியா தப்பா அப்படிங்கிறப்ப, அது சரிங்கிற பட்சத்தில் கொடுத்துருவாங்க. தவறாக போகும்னு நினைக்கிறப்ப அதை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, இது பண்ணால் இந்த விபரீதங்கள் ஆகும், பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்கள் உங்கள் பெற்றோரை கண்ட்ரோல் பண்ணீங்களா, உங்கள் பெற்றோர்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், வெரி குட். உங்களுக்கு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல் லைஃப்லேருந்து டிவி பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சிட்டுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நல்ல விஷயத்தையும் சரி நான் அதில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு பிடிச்ச சேனலை பார்த்து ஒரு கார்ட்டூன் சேனலை பார்த்து நான் சிரிப்பேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே டிவியே வேணாம், நீ கெட்டு போயிடுவேன். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன், உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னால் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு சுதந்திரமே இல்லை சார் வீட்டில். இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது டிவியே இல்லை, உங்களுக்கு காலத்தில் டிவி இருக்குது, பொருள் அவங்களுக்கு புரியாதனால அப்படி சொல்கிறாங்களா?
இல்லை சார், ஆக்சுவலி அவங்க மைண்ட் செட்டில் என்னன்னா டிவி பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒரு கார்ட்டூன் சேனல் பார்த்தா கூட இல்லை நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே சேனலே கட் பண்ணிட்டாங்க. அதேமாரி பிடிச்சி ட்ரெஸ்ஸும் போட முடியல. அதுலேயும் நீ இது போடுறீங்க இது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சுதந்திரமே இல்லை ஆக்சுவலி எங்கள் வீட்டில். உங்களுக்கெல்லாம் டிவி பார்க்க சுதந்திரம் இருக்குதா? உங்கள் கையில் ரிமோட் தந்துடுவாங்களா? டிவி இருக்குதா உங்கள் வீட்டிலலாம்? அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. சார் டிவிங்கிறது ஒரு வந்து என்ஜாய்மெண்ட்டு தான். அது வந்து அளவுக்கு அதிகமாக பார்க்கக்கூடாது. கார்ட்டூன் சேனல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய இருக்கும். அதில் நல்ல விஷயங்களும் நம்ம கற்றுக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்குது. அப்போ அதை பார்த்து சின்ன வயசில் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் மனசில் பதியும். அப்படிங்கிறப்ப அதை அப்படியே அவங்க செயலில் காமிப்பாங்க. அதனால கார்ட்டூன் சேனல் வேணாங்கிறாங்க. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே சார்? நாங்கள் பார்க்குறது ஒன்றும் மோட்டு பட்டில் பார்க்க போகிறோம், இல்லை சுட்டி டிவி பார்க்க போகிறோம், இல்ல இல்லை அப்படி மிஞ்சி போனால் சிங்சான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய காலேஜ் படிக்கிற பசங்க வந்து சிங்சாங் பார்க்குறாங்க, சுட்டி டிவி பார்க்குறாங்க, இப்படிலாம் கூட பார்க்குறாங்க. இன்னும் நிறைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்போம். நம்ம நியூஸ் பார்க்கும்போது நியூஸ் போடும். இந்த அப்பா அம்மா வராங்க இல்லை வேறு யாராவது வராங்கன்னா வீணா போனவன் அந்த டைமில் பார்த்து ஏதாவது ஒரு விளம்பரத்தை போட்டு நம்மளை மாட்டி விட்ருவாங்க. அவன் விளம்பரத்தை போட்டு மாட்டுறதுக்கு நான் பொறுப்பாது? நான் என் மேலே தப்பு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள்? நான் இவ்வளோ நேரம் நியூஸை தான் பார்த்தேன். நான் ஏதாவது தப்பாக பார்த்தேன்னா? எந்த ஒரு சினிமா பாட்டை எதையுமே அன்வான்டாக நான் எதையுமே பார்க்கல. நம்ம வாழ்க்கைக்கு தெரியணும், சரி ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை தான் பார்ப்பேன். அந்த நியூஸ் சேனலில் எதையாவது ஒன்று போட்டு விட்டு நம்மளை கோத்துட வேண்டியது. கடைசியில் அதுக்கு நம்மளை மிதின்னு மிதிக்கிறாங்க. இதை எதுக்கு பார்க்குற அப்படின்ட்டு. சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம்னாலும் உடனே டிவி ஆஃப் பண்ணு, போய் படி, புக் எடுத்து படி. அப்போ காலையில் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் 4 மணி வரை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அங்கே நியூஸ் பார்த்துட்டு இருந்தோமா, இல்லை விளாண்டுட்டு இருந்தோமா, இல்லை வேறு எதுவும் பண்ணோமா? ஸ்கூலாக இருந்தாலுமே விளையாடுறதுக்கு 1/2 மணி நேரம் தான் பிடி பீரியட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இவங்க சொல்லதை பார்த்தா நம்ம அப்பா அம்மாலாம் வந்து நாங்கள் அனுபவிக்கல, நீங்கள் என்னத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களை போட்டு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க கார்ட்டூன் வந்து பார்க்குறதுனால வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் பார்க்குறதுனால நம்மளை வந்து திட்டுறாங்க, பார்க்க விடாமல் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க செய்கையில் வெளிப்படுத்துவாங்க. இப்போ வெளியிடத்துக்கு போகும்போதோ அதில் அந்த கார்ட்டூனில் அவங்க என்ன பார்த்தாங்களோ அதே பிஹேவியர் தான் அங்கே இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அவங்க ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு முட்டாய் இருக்கும். அப்போதைக்கு அவங்க அம்மா வந்து இப்போ உனக்கு வேண்டாம் வாங்கிட்டு பறவை சாப்பிடலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கார்ட்டூனில் அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, இப்போவே வேணும்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அதை பார்க்குறதுனால அந்த செய்கை எதில் வரும், அந்த ரியல் லைஃப்பில் அதே வரும். அந்த செய்கை அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அம்மா வந்து முன்னாடி என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. அதான் லிமிட் பண்ணுறாங்க. நீ இவ்வளோத்துக்கு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிஷன் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி நீ பார்க்கவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீதிமொழி 31 அதிகாரத்தில் புத்தியுள்ள ஸ்ரீ மாதிரி இருக்கீங்க, நல்ல பிள்ளைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணல, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியுதா, அல்லது உங்கள் நல்லதுக்காக தான் செய்கிறாங்களா? இல்லை, உண்மையிலே நல்லதுக்காக தான் செய்கிறாங்கன்னு யோசிப்பேன். ஏன்னா எங்கள் சித்தி பையன் இருக்கான், லட்டு வாங்கி கொடுத்துட்டா போதும், சாப்பிட்டுட்டு நான் தான் சோட்டா பீம், இப்போ வாங்க 4 பேரை குத்துறேன் அப்படின்மா. ஸோ இது வந்து அப்ளை ஆகுதுன்னு நம்மளே பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது பெற்றவங்க வந்துட்டு பரவாயில்ல நீ அடி குத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபோனுமே கொடுக்க மாட்டாங்க, கேம் விளாட்றாங்க, ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளாட்ற பசங்க வந்துட்டு சுடணும் கொல்லணும் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களால எப்படி ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தானே பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து எந்த விதமான மீடியா வந்தாலும் நாங்கள் கரப்ட் ஆக மாட்டோம், நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு இதாக சொல்ல முடியுமா? எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க, எல்லா டிவியும் நாங்கள் பார்ப்போம், ஆனால் நாங்கள் தப்பாக பண்ண மாட்டோம் எனக்கு சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகள் வந்து கார்ட்டூன் பார்க்குறதே தப்புன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது வந்து 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளைன்னு வெளியே போய் கிரிக்கெட் பேட் எடுத்து கிரிக்கெட்டாக விளையாடும். சின்ன பிள்ளைகள் தானே, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து கார்ட்டூனில் வந்து தப்பான விஷயத்த மட்டுமே காட்டுவாங்க அப்படி கிடையாது. சின்ன வயசுலேயே வந்து குட் டச் பேட் டச் இதெல்லாம் வந்து எதில் மீடியா தான் காட்டுது. ஒரு கார்ட்டூன் மூலமாகவோ அல்லது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மூலமாகவும் தான் அந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அதை காட்டுறது வந்து அதுதானே. இப்போ மீடியா அந்த டிவியில் மூலமாக தானே காட்டுறாங்க. ஸோ அது நல்லது தானே. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நல்ல விஷயத்துக்கே ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தேவையானதுக்கே கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிதானா? நான் வந்து ஒரு போபாலில் ஒரு மீட்டிங் நடத்தும்போது, யூத் மீட்டிங் நடத்தும்போது பசங்க சொன்னாங்க, உங்களுக்கு தான் அந்த கேள்வி. நாங்கள் போகிறோம், ஒரு விஷயத்தை கேட்குறோம், தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அழுகுறோம், பிடிவாதம் பிடிக்கிறோம், அப்புறம் திரும்ப அவங்க சொல்கிறாங்க, கடைசியாக வாங்கி தந்துடுறாங்க. இது முதல்ல வாங்கி தந்துட்டா என்ன, எங்களை போட்டு கஷ்டப்படுத்தி எங்களை அழ வச்சு நாங்களும் சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மெச்சூர்டான குரூப்பாக இருக்கீங்க நீங்கள். எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமை தெரியாதுல்ல. அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து அதோட வேல்யூ தெரியணுன்றதுக்காக சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் வாங்கி தர நான் ஏன் மாட்டாங்க. கஷ்டப்படணும்?
என்னோடய அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு கடவுள் இருக்கார், நான் தவறான விஷயத்த கேட்கல, நான் ஏன் கஷ்டப்படணும்? கேட்குற விஷயம் கரெக்டான விஷயமா இருக்குது, அது கொடுக்குறாங்க. என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் கேட்க போகிறோம். பெருசாக போயிட்டு நம்ம கையில் கொடுத்தா அதை எப்படி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்? நம்ம இதுவே நம்மளால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றப்ப நம்ம கேட்குற விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக கேட்க போகிறோம், நம்ம கரெக்டாக தான் இது பண்ண போகிறோம். நம்ம பார்க்குற விஷயங்கள் தவறானதாக இருந்தால் தான் அது பிரச்சனையே தவிர, நம்ம சரியான விஷயங்களை பார்க்குறோம், சரியான விஷயங்களை நம்பி அதை செய்கிறோன்றப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே அதில் கிடையாது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்காங்க இந்த காலத்தில். அதுவும் சிங்கிள் குழந்தை இருந்தால் ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது. அது சாப்பிடணுன்னா செல்ஃபோன் கொடுக்கணும், அது கேட்டதை வாங்கி கொடுக்கணும். சில பிள்ளைங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்து அவங்க வந்து ஒரு பிடிவாதமாகி ரொம்ப ரஃப்பான கேரக்டராக வரதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன சொல்லுங்கள் ஃப்ரீடம்? சார் ஆக்சுவலி இங்கே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அது டிவி பார்க்கறதுனால அதே தாட்டு தான் உங்களுக்கு வரும், நீங்கள் அது போலனுங்க. ஏன் நீங்கள் டிவி பார்த்து நல்ல விஷயத்த கற்றுக்கலாமே, நல்ல செயல்கள் நீங்கள் பண்ணலாமே. நம்ம நல்ல விஷயத்த கற்றுக்கதும் கெட்ட விஷயத்தை கற்றுக்கும் நம்ம கையில் தான் சார் இருக்குது. அதாவது டிவியில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது எப்படி நீங்கள் பிரிக்க போகிறீங்க உங்கள் அப்பா அம்மா சொல்லாமல்? ஏன்னா 99% வந்து அது ஒரு மார்க்கெட்டிங்காக தானே பண்ணுறாங்க, மீடியா இன்ஃப்ளூயன்சர். இப்போ எப்படின்னா ஒரு கேக் கட்டிங் வச்சுக்கலாம், பர்த்டேனா முன்னாடி நம்ம கேக் கட் பண்ணவே மாட்டோம். இப்போ எல்லாருமே கட் பண்ணி அதை மூஞ்சில் அடிச்சுக்கிறது, முட்டையை அடித்து இது பண்ணுறது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ். வந்து அது நல்ல விஷயமா? நல்ல விஷயம் எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு? நீங்கள் ஒரு பாயிண்ட் மட்டும் யாராவது சொல்லுங்களேன் ஆப்போசிட்லேருந்து. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கணும், டிசிப்ளின் எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உலகத்துக்கும் பிள்ளைங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தான் வளர்க்கணும். அப்போ தான் அவங்களா கற்றுப்பாங்க எது நல்லது எது தப்பு, எது நான் எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் எது தப்புன்றதுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகி வளரும் போது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டிசிப்ளின் படி அவங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். அவங்க நல்லதே தெரிஞ்சுக்கணும், கெட்டதே தெரிஞ்சுக்கணும். பட் பேரண்ட்ஸ் கையில் வந்து அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த பேசிக் கேரக்டர்ஸ்லாம் சொல்லி வளர்க்குறது. இது அருமையான பாயிண்ட்டாக இருக்குது. நான் எனக்கு சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப பிஸியானவங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. நான் போய் கேட்டேன். பெரிய டிவி வச்சுருந்தாங்க. நான் அந்த ஆன் பண்ணவே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் அங்கே வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் சும்மா தற்செயலாக அந்த குட்டி பிள்ளைகள்ட்ட கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு. எங்கள் டிவி ரிமோட்டு எங்கள் அம்மா ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட என்னென்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணணும்னா முரட்டுத்தனமாக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் டிசிப்ளின் பண்ணதுக்காக நாங்களும் டிவி பார்க்குறது இல்லை. ஆனால் வந்த உடனே டார்ச்சர், வெளியே கூட்டிகிட்டு விளையாட கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் சைக்கிளிங் கூப்பிட்டு போகிறோம், வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம். எங்களுக்கும் கஷ்டம் தான் வேலை செஞ்சுட்டு வந்து. ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்குது வீட்டில். சண்டை கிண்டலாம் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. நல்லா பாட்டு பாடுறாங்க, நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் அப்படியே பிள்ளைங்க வளர்ந்தா வந்து அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப் ரீச் பண்ணும்போதே இன்னும் விகரஸாக மாறிடுவாங்க. மேபி ஸ்கூல் இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டிவி ஃபோனுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ அந்த பிள்ளைங்க வந்து திருட்டுத்தனமாக பெற்றோர்களுக்கு தெரியாமலே இந்த ஆப்ஷன்ஸ், திருட்டுத்தனமாக சினிமா பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, இந்த மாதிரிலாம் அவங்க வாழ்க்கையில் எடுக்க தொடங்கி இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் நினச்சதை விட ஒரு தவறான ஒரு இடத்துல போய் முடியுது. அதனால பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துடணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடமே கொடுக்கணும், அவங்க வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. இதோட கான்சிக்வன்ஸும் சொல்லி கொடுத்துடணும். இல்லாட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது எனக்கு அது தெரியல அவளுக்கு அது தெரியுது அப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்ப செக்யூலராக ஒரு தனிமைப்படுத்தப்படுறாங்க. அது அவங்கள இன்னும் அதிகமான பாவத்தை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பண்ணுறபடி தூண்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரொம்ப பெற்றோரை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நான் பாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே பாஸ்டர், நீங்கள் வந்து ஒரு பெற்றோராக இருக்கிறதுனால இவங்களோட விஷயங்களை சில விஷயம் புரிய முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி இவங்க 2 பேருமே 2 டீமுமே பேசுகிறத கவனித்தேன். உண்மையிலே ரொம்ப அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வித்தியாசமாக, உண்மையிலே ரொம்ப இதுவாக இருக்குது. இவ்வளோ நாலேஜபிள் தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்டுலி உலக ரீதியாக வந்து இதுக்கு நிறைய ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கீழ்ப்படிதலை இல்லை உங்களுடைய சுதந்திரத்தை வந்து எந்த அளவில் நீங்கள் அளக்குறீங்கன்றது தான் மெயின். நீங்கள் வந்து ஒரு ஃபாரினரை பார்த்து அளக்க முடியாது, இல்லை ஒரு வேர்ல்டில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அளக்க முடியாது. உலகத்தில் வச்சு இதை வந்து நம்ம வந்து ஆன்சர் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா உலகம் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறிட்டே இருக்குது, அவங்களுடைய ஸ்டைல் மாறிட்டே இருக்குது. அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம பைபிளை நேசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்.
நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. நம்ம பரலோகத்துக்காக நம்ம வந்து அதுக்காக பயணம் போகிறோம். நம்ம ஆண்டவரை முன்னாடி வச்சுருக்கோம். அதனால உங்களுடைய அந்த ஆழம் இல்லைன்னா உங்களுடைய முன்மாதிரி எதாக இருக்கணும்னா அளவுகோல் வந்து பைபிளாக இருக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த பக்கத்துலேருந்து சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க விடலை, இந்த மாதிரி நீங்கள் இப்போ எந்த அளவுனால அளக்குறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வச்சா, இல்லை பைபிளை வச்சா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உலகத்துக்கு போனீங்கன்னா அதனுடைய எல்லையை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உலகம் வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் புதுமை, நாளுக்கு நாள் ஸ்டைல், நாளுக்கு நாள் வந்து அவங்க சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த அந்த லைனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சரே இல்லை. பட் உங்களுடைய அளவுகோல் என்ன? நான் வந்து ஆண்டவரை முன்னாடி வச்சு அந்த அந்த நோக்கத்தோடு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நான் இதை தாண்ட முடியாது, இது எனக்கு தேவை. என்னுடைய அளவுகோலை வச்சு தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆன்சர் இது. என்னுடைய அளவுகோலை வச்சு தான் இதனுடைய ஆன்சரே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 1-2 உங்கள் வாழ்க்கையில் நடந்த உதாரணங்களை சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டெஃபினிஷனுக்கே இவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம். நம்ம உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற சுதந்திரம் போதும், அது எனக்கு நல்லதாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போது பாஸ்டர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினது வச்சு நான் ஒரு உதாரணம் என் கண்ணு முன்னாடி நடந்தது. எங்கள் அக்கா பசங்க ஜாஸ்பர் ஜோயில்னு 2 பசங்க, ஒருத்தன் 7th படிக்கிறான், ஒருத்தன் 5th படிக்கிறான். ஸோ அவ்வளோ படிக்கிற பசங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற பசங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க அம்மா எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு லிமிட், இவ்வளோ நீ யூஸ் பண்ணால் போதும். அதுவும் அவங்க ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டி ஃபோன் கிடையாது. பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, அதை விட்டால் ஹோம்ஒர்க் பண்ணுறது தான். ஃபோன் வேணும் அவன் அப்படின்னு அந்த பையன் ஜோயலுங்கிற பையன் கேட்டானா, அம்மா நான் வீடியோ எடிட் பண்ணி தரேன், ஊழியத்துக்கு ஏதாச்சும் செஞ்சு தரேன், கொலேஜ் பண்ணி தரேன், இந்த மாதிரி கேட்டு வாங்குவான். ஸோ அவங்க ஒருவேளை அவங்க கேட்கலாம், நான் கேம் விளாண்டுட்டு தரேன். இதுக்கு முன்னாடி வந்து ஊழியத்தை பற்றி கேட்கல அப்படின்னா சூப்பர் புக் பார்த்துட்டு தரேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. மெஜாரிட்டி அவங்க ஸ்கூல் டைமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கதையை வந்து இங்கே சொல்லுவாங்களே தவிர அதை நானும் பண்ணணுங்கிறத சொல்ல மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கான சுதந்திரம் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு இந்த சுதந்திரம் கொடுக்குறாங்க, இது எனக்கு போதும், இதை தாண்டி நான் சுதந்திரத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு இந்த சுதந்திரம் போதுங்கிறது. இதே மாதிரி தான் இன்னொரு அக்கா, ரொம்ப சின்ன பையன், 1.5 வயசு பையன். அந்த பையனுக்கு இப்போ சாப்பாட்டு விடும்பொழுது எங்கள் அத்தை அவங்கெல்லாம் எப்படி இதுனா கோகோ மெலன் போட்டு காமிப்பாங்க, இதெல்லாம் சொல்லி ஊட்டி விடுவாங்க. ஆனால் இவங்க, தம்பி வா நம்ம ஒர்ஷிப் கேட்டுகிட்டே பண்ணலாம், யார் ஒர்ஷிப் கேட்க போகிற அப்படி சொல்லுவாங்க. அந்த பையன் கேட்டு நம்ம ராபர்ட் ராய் அண்ணன் இவங்களோட ஒர்ஷிப்லாம் கேட்டுட்டு தான் அவன் சாப்பிடவே செய்கிறான். அப்போது அந்த பையனுக்கு என்ன தெரியுமா, ஆனால் அந்த ஒரு சுதந்திரத்தை எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குறாங்க, இந்த சுதந்திரம் எனக்கு போதுமானதாகவே இருக்குது, இதை தாண்டி நான் ஆசைப்பட மாட்டேங்கிற எண்ணம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே இருக்குல்ல, அப்போ நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் போதும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இவங்க சொல்கிறத பார்க்கும்போது பெற்றோர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறோம். சரியா? ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து உங்களை வளர்த்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், விடுதலை. அப்படி பார்க்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி கிடையாது. சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பயத்தினால பிள்ளைங்களை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. நியூஸில் ஒரு செய்தி பார்க்குறாங்க, இது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஆயிடுமோ அப்படின்ற பயத்தினாலே கட்டுப்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த பேசிக்கான சுதந்திரம் கொடுக்காம இவங்க வந்து வெளியில் நடந்து போனால் கூட எங்கே கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படி வந்து அவங்க நினைக்கிறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே இருக்கு. ஸ்கூட்டி ஓட்ட கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பயம், கீழே விழுந்துருமோ, அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருமோ, அப்படியே ஒரு தாட் இருந்தால் யாரும் ட்ராவல் பண்ண முடியாது, யாரும் எங்கேயுமே போக முடியாதுல்ல. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் பயமே கிடையாதா? ஆக்சுவலி எங்கள் அப்பா பஸ் டிரைவராக இருக்காங்க. இவங்க சொல்கிற நியூஸ்லலாம் நடக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க, அதாவது லவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாப்பா, பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் நைட்டு மேபி 10 o'clock, ஒரு தடவைலாம் 12 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருந்தோம், ரிட்டன் வர லேட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா ஒன்றுமே எனக்கு ஒரு 10 o'clock கிட்ட கால் பண்ணியிருப்பாங்க, அம்மா லேட் ஆயிடுச்சிங்க நான் வந்துடுறேன்னு சொன்னேன். என்னை நம்ப தான் செய்கிறாங்க. காரணம், அவங்க நம்புறாங்கிறத விட அவங்க எனக்கு கொடுத்த சுதந்திரம். எவ்வளோ விஷயம் நடந்ததை பார்த்தாலும் சரி நம்ம பொண்ணு அப்படி பண்ண மாட்டா, அவளுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், அதை அவள் மதிக்கிற பொண்ணாக இருக்க போய் நமக்கு ஆப்போசிட்டாக எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள். என்னோட லைஃப்லேயும் நடந்துச்சு. எப்போனா இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நிறையா இருக்குல்ல. ஸோ தூத்துக்குடி டயசிஸில் வந்து ஒரு சாங் ஷூட் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா போகணும் சாங் ஷூட்டு எங்கன்னா தென்மலையில். ஸோ அங்கே வந்து என்னென்னா எங்கள் அம்மாவால் வர முடியாது, எங்கள் அம்மா டீச்சராக இருக்கிறதுனால அவங்க ஸ்கூல் போக வேண்டியிருக்கு. அப்பாவாலையும் கடையை விட்டுட்டு வர முடியாது, யாருமே என்ன கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அந்த சாங் ஷூட்டில் நான் மட்டும்தான் பொண்ணு, மற்ற எல்லாருமே பாய்ஸ் தான். ஓகேவா?
அவங்க வீட்டுக்கு என்னை அனுப்பி அம்மா வந்து சாங் ஷூட்டுக்கு அவங்க கார்லேயே என்னை கூட்டு போயிட்டு வந்து அந்த சாங் ஷூட்டை ஒரு டே ஃபுல்லாக நான் தென்மலையில இருந்து முடிச்சுட்டு திரும்ப அவங்க பத்திரமா என்னை வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் நான் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்து வந்தேன். அப்போ அவங்க என்னோட அம்மா என் மேலே வச்ச நம்பிக்கை ப்ளஸ் சுதந்திரம், என் பிள்ளை வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு சுதந்திரம் வந்து அந்த இடத்துல, ஒருவேளை அம்மா வந்து சொல்லியிருக்கலாம் நீ போக வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு சுதந்திரமாக தந்ததுனால தான் என்னோட டேலண்ட்டை அந்த இடத்துல எனக்கு வெளிப்படுத்த முடிஞ்சுச்சு. ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு. இப்போது சுதந்திரம் ரொம்ப கொடுத்து டூ மச்சாக போகிற கேஸுகளும் இருக்குது. உதாரணமாக நாங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பசங்களும் பொண்ணுங்களும் இன்னொரு வீட்டில் போய் தங்குறதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அந்த சுதந்திரம் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா? அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்து எப்படி அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. என்னோட லைஃப்பில் நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது தான் என்னை வந்து பைபிள் தர இப்படி வாசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் வசனம் எனக்குள்ளே இருந்ததுனால என்னால் தப்பான வழிக்கு ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒரு இது தப்பு அப்படின்னா உள்ளேருந்து அந்த உணர்வு வந்து இதை செய்யாத, இதை பண்ணாத, இங்கே போகாத அப்படின்ற ஒரு கைடன்ஸ் எனக்குள்ளே இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் எந்த ஒரு இடத்துலையும் வழி மாற முடியலை. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த சுச்சுவேஷன்லையுமே வழி மாற மாட்டோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் அந்தந்த மக்களுடைய பர்சனாலிட்டியில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா எந்த பர்சனாலிட்டியில் இருக்காங்களோ அது மாதிரி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா எந்த பர்சனாலிட்டியில் இருக்கோ அது மாதிரி தான் அவங்க ஃப்ரீயாக விட்றாங்கன்னு இருக்குது. இப்போ நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஃப்ரீயாக விட்டாங்க, பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்றா சேர்ந்து ஸ்டடிக்கு போகிறாங்க, கம்பைன் ஸ்டடி போகிறாங்க, நைட்டில் நாங்கள் அங்கே தங்க போகிறோம், அல்லது அங்கே ட்ரிப்பு போகிறோம், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போகிறோம், நாங்கள் தனியாக பசங்க போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்னை வந்து நல்ல விஷயத்துக்கு நீங்கள் சொன்னீங்க, நல்ல விஷயத்துக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து வெளியில் மினிஸ்ட்ரிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீ 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும், 10 மணிக்கு கூட இல்லை, 6 மணிக்கு அப்போ இன்னும் இருட்டி இருக்கக்கூடாது. ஆனால் வந்து 6 மணிக்கு நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் வந்து நான் எந்த ஒரு தப்பான காரியத்துக்கும் நான் போகலை, மினிஸ்ட்ரிக்கு தான் போகிறேன், ட்ராக்ஸ் கொடுக்க அந்த மாதிரி தான் போகிறேன். ஆனால் வந்து அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், நீ வந்து போகக்கூடாது, 6 மணிக்கு நீ என்ன வேலை செஞ்சாலும் 6 மணிக்குள்ளே செய்யு அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து சுதந்திரமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே பார்க்குறாங்க, யூத் மட்டும் இல்லை பெரியவங்களும் பார்க்குறாங்க. இந்த சுதந்திரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தீர்வு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பசங்களோட ஜாலியாக விளையாட விட மாட்டாங்க. வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். பசங்களாம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். இனி அதோட விட்டால் தான் நான் விளையாட முடியும், நானும் ஃப்ரீடமாக பசங்களோட ஜாலியாக விளையாட முடியும். அது விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் அப்பா அம்மா சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி சார், நிச்சயமாக ஃப்ரீடம் இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன். சார் இப்போ நான் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் குறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுதா? மானத்தை மறைக்கிறது நல்லா தான் இருக்குது, மேட்சிங்காக இருக்குது. ஓகே சார், ஹாப்பி தான். இந்த ட்ரெஸ் போடக்கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லை சார். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்போது இந்த ட்ரெஸ் ஏன் போடுற, கேஷுவலாக போடலாமே, இல்லை ஃபார்மலாக போடலாமே, பிடிச்ச ட்ரெஸ்ஸு கூட போட முடியல, எங்கே சார் ஃப்ரீடம் இருக்குது? ரொம்ப வருத்தத்தோடு தான். மேலே அம்மாவுக்கு அவ்வளோ பாசம். இந்த துணியில் எடுத்து கொடுத்தது யாரு? வீட்டில் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதுவே போட வேணாம்னு சொல்லுவாங்க. போடக்கூடாதுன்னு வாங்கி கொடுத்துட்டு போட வேணாம் போனான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சார் இருக்காங்க. இப்போ வாங்கி கொடுத்துட்டு போடணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சட்டை போட சுதந்திரம் இல்லை, நான் நினச்ச மாதிரி சட்டை போடணும், மற்றவங்கள மாதிரி நான் சட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடி வெட்டுறதுல அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து ஷார்ட் டேர்முக்குள்ளே தான், சின்ன விஷயந்தான், உடனே மாறி போயிடும். நாளைக்கே அல்லது அடுத்த வருஷமே இந்த ஃபேஷன் மாறி வேறு வரலாம். உங்கள் சுதந்திரம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மான சுதந்திரமாக தான் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற சுதந்திரம். ஆனால் லாங் டேர்மாக இருக்கக்கூடிய சுதந்திரம், நான் எப்படி இருக்க போகிறேன், என் வாழ்க்கையில் எப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுதந்திரம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கும். என்ன அப்படின்னா, நான் சின்ன சின்ன விஷயங்களை கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன், மற்றவங்க வச்சிருக்கிற ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு என்னுடைய பேஷனை நான் ஃபாலோ பண்ணுவேன். சரியா? உங்கள் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்குள்ள டெஃபினிஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நகர்ந்து போகக்கூடிய தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஃபேஷன் இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய பேஷன். அந்த பேஷன் வந்து
கடவுளுடைய மனுஷங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு ஏகப்பட்ட லிமிட்டேஷனுக்கு நடுவில் தான் அவங்க பேஷனை அவங்க அச்சீவ் பண்ணி காட்டினாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்ம ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீ இவ்வளோ மார்க் எடுத்துருவ, நான் வந்து உன்னை இதை சேர்த்துருவேன். இப்போவே என்கிட்ட வந்து நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன், ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்கல, எனக்கு இப்போதைக்கு எதுவும் தோணலை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க நீ நர்சிங் போயிரு. ஆனால் எனக்கு நர்சிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையவே கிடையாது. ஆனால் வந்து நர்சிங் போகணுன்றாங்க. அப்போ வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும். இப்போ எனக்கு பிடிச்சது வந்து அவங்க எதுவுமே என்ன செய்ய விடுறதில்ல. சரி, இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மாவோட கெப்பாசிட்டி என்ன? நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்க? எனக்கு வந்து மெடிக்கல் சைடு போகணும். ஆனால் வந்து நான் ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கேன், வேறு தான் போகலான் இருக்கேன். ஆனால் என்னை வந்து நர்சிங் வேணான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறது நர்சிங் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் போகிறதுக்கு நிறைய பணம் ஆகுமா? அவங்க கெப்பாசிட்டி அப்படியும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து சைக்காலஜி, அந்த ஆப்டோமெட்ரி, அந்த மாதிரி சைடு. ஆனால் எனக்கு நீட் எழுதணும் ஒருக்கா ஆசை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து வேணாம், நீட் எழுதாத அப்படின்னு சொல்லி. என்னைக்காச்சும் நீங்கள் பொறுமையாக உட்காந்துருந்து உங்கள் விருப்பம் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி உட்காந்து பொறுமையாக பேசியிருக்கீங்களா? அந்த இதில் கேட்கறது இல்லை, அவங்க கேட்டதில்லை. அப்படி இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிங்களா? அவங்க புரிய வைக்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி அந்த சுதந்திரத்தை அவங்க தரல, அதனால நான் வந்து அதை கேட்கறது இல்லை. ஓகே, இனிமே போய் நீங்கள் கேட்க ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ சரி, ஓகேண்ணா. ஏன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ஆசைகள் எது அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதையே அவங்கள பண்ண விட்டால் அவங்க வந்து பெரிய லெவலில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பார்த்தோம் செஸ்ஸில் வந்து குகேஷ்ன்றவங்க வந்து இன்டர்நேஷ்னலாக வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த சின்ன டேலண்ட்டை கண்டுபிடிச்சி ஸ்டடீஸ் கூட பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பயங்கரமாக இவரே அவருடைய வேலையை விட்டுட்டு டெய்லி கோச்சிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போய் விட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த டேலண்ட்டை வந்து எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போனனால இப்போ அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் வந்து சைடில் இருக்குது. அந்த பையனுக்காக இருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கே அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்திருந்தாலும் அதனால் பெற்றோர்கள் வந்து அவங்க ஒர்க் டென்ஷனால் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களுடைய உண்மையான டேலண்ட், காட் கொடுத்துருக்க டேலண்ட்டை வந்து தெரியாதனால அவங்கள வேறு எதுக்கு அது இல்லாட்டா சில பெற்றோர்கள் வந்து அவங்க நினச்சிருப்பாங்க நான் இது ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர். ஆனால் அது அவங்க ஆயிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க பிள்ளைங்க மேலே அதை திணிப்பாங்க. இப்போ இருக்கிறது வந்து எல்லாருக்குமே மைனாரிட்டியில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து ரிச் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களா ஒரு கனவை செட் பண்ணிடுறாங்க. இதுபடி தான் நீ போகணும், இதுபடி போனால் நீ நல்லா இருப்ப. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே வேறு ஒன்று இருக்கும். அது வந்து இன்னும் பயங்கரமாக அவங்க நினச்சதை விட கொண்டு போக. உங்கள் குரூப் நான் 2 கேள்வி கேட்க போகிறேன், சரியா? நம்பர் 1, உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸாக இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு விரும்புவது தப்பா? அது தப்பு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிள்ளைய என்னை பார்க்குறீங்க அப்படின்றப்ப பிள்ளைய நான் தான் வளர்கிறேன், நீங்கள் வளரல. நான் தான் பிள்ளை. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணுங்கிறது நான் சொல்கிறேன், அதை எனக்கு நீங்கள் வாங்கி தரீங்க. நான் இன்ஜினியரிங் படித்து நான் இன்ஜினியர் ஆகணும்னா அதை தான் நீங்கள் எனக்கு செய்யணும். இல்லை நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதை தான் நீங்கள் எனக்கு செய்யணும். அது எனக்கு படிப்பு வரலங்கிறத பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை வந்து என்ன செய்யணும், இது 2 வேணாம், நீங்கள் 2 பேரும் டாக்டருங்கிறதுனால என்னை டாக்டர்னு படிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அந்த இடத்துல என்னோட சுதந்திரம் போகுது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து 20 வருஷம் இல்லை 18-19 வருஷம் நான் வந்து ஒரு கனவு வச்சுருப்பேன். நான் இப்படி இருக்கணும், இப்படி நான் வந்து ஒரு படித்து இவ்வளோ பேருக்கு நான் உதவி செய்கிறேனோ, இல்லை அது என்னுடைய பர்சனல் இதுவோ, எப்படி நான் ஒரு இமேஜின் பண்ணி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு ரிசல்ட்டில் என்னை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் என்னை வந்து நீங்கள் டாக்டர்னு சொல்லி மாற்றுறது அது தப்பு தான். இப்போ இன்னொரு அடுத்த கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு அப்புறம் வரேன். இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சின்ன வயசில் ஒரு கனவு வச்சுருப்பீங்க. நான் சின்ன வயசில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை கடத்திட்டு போய் அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினச்சிருந்தேன். இப்போ நான் ஐஸ்கிரீமே தொடர்றதில்லை, சரியா? நீங்கள் வயசு வர 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 உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்போது உங்களுடைய கோலும் மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு ஒன்று வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்லுது சரி அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் அதை எடுத்து நல்லாவும் வாழ்க்கை போக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த சான்ஸை நீங்கள் யோசிக்கவே இல்லையா? சார், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே சார் நான் பண்ண முடியும். இப்போ இங்கே எத்தனை பேர் சார் பிடிச்ச கோர்ஸ் பண்ணிவிட்டு இல்லை பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க? டெஃபினெட்லி நாட் சார். பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால தான் அவங்களே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுறதில்ல, பிடிச்ச கோர்ஸும் எடுத்ததில்லை. ஆல்ரெடி பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணி வச்சிட்டாங்க, நீங்கள் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், நீ இந்த காலேஜ் தான் படிக்கணும், நீ இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தான் சார் தெரியும். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லாத அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறதுனால அதை கம்பல் பண்ணுறேன். ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஒரு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னுடைய விருப்பம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிங்க,
சரியா? ஒரு சுயநலம் மாதிரி தெரியுது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து தியாகம் பண்ணி உங்களுக்காக எல்லாம் செஞ்சுருக்காங்க. நான் அவங்களுக்காக வாதாடுறேன். நீங்கள் சொல்லுங்க பாப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சார் என்னோட லைஃப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சார் நான் வாழுவேன். அவங்களோட லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மட்டும் வாழட்டுமே. என்னோட லைஃப் நான் பிடிச்ச மாதிரி வாழ்றது தப்பா சார்? சரி, அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் டாக்டர் ஆகணும். சார் எனக்கு பிடிச்சது தான் சார் நான் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்சது நான் ஏன் சார் பண்ணுறேன்? ஓகே, இப்போ ஃப்ரீடம் கூட எனக்கு இல்லையா? எனக்கு என்ன பண்ணணும் கூட? ஓகே, நல்ல பாயிண்ட். இப்போ இவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸும் பிள்ளைய உட்காந்து பேச டைம் இருக்குதா? அதுதான் சார் பேரண்ட்ஸ்க்கே தெரியுது. நாங்கள் வந்து ஓடுறோம், எங்களால் முடியாது, அப்படிதான் அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் உனக்காக தான் பண்ணுறேன், ஒன்று நான் இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்துட்டு உனக்கு ஃபீஸ் கட்டணும், அதனால் நான் ஓடுறேன், அதனால் நீ புரிஞ்சுக்கோ, நீ படிச்சுட்டு போ, உன் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது, நீ உன் விஷயத்த பார்த்துக்கோ, ஆனால் இந்த லிமிட்டில் இருந்துக்கோ, அப்படி தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, இந்த நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் ஃப்ரீயாக தான் விடுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் தான். அவன் வந்து ஓமன் நாட்டில் அவன் இருக்கான். அவனோட விருப்பம் வந்து ஃபாரின் போகணுங்கிற எய்ம். அவனை வந்து கஷ்டப்பட்டு அனுப்பணும்னு எங்கள் அப்பாலாம் பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் அவனோட விருப்பத்தை வந்து பண்ணக்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது என்னென்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் பற்றி படிக்கணும்னு நினச்சேன். அதுக்குமே எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சொல்லலை. அவங்க வந்து அவங்க நினச்சது என்னென்னா ஜென்ரல் நர்சிங் படிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்க. நான் பேசினேன் எங்கள் அப்பா அம்மாட்ட உட்காந்து, அப்பா நான் இதை தான் படிப்பேன்ட்டு. அப்பா பொறுமையாக இல்லைன்னா அம்மா கிட்ட பேசலாம். அம்மா கேர்ள்ஸ்கிட்ட வந்து அம்மா வந்து பேசுவாங்க, அப்பா வந்து அண்ணன்ட்ட பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்க, சொன்னீங்க அப்பா பொறுமையா இருப்பாங்க. பேசும்போது பொறுமையா இல்லைன்னா அம்மாட்ட போவேன்னு சொன்னீங்க. அப்ப அப்பா வந்து அந்த சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கல. இப்ப நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க, நீங்க அப்பா சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிற. அப்படி கொடுத்துருந்தாருன்னா நீங்க அப்பாட்டே நீங்க பேசியிருந்திருப்பீங்க. ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்கன்னா ஒரு முடிவு அம்மா வந்து சொன்னாலும் அப்பா தான் முடிவு எடுப்பாங்க. இது எல்லார் வீட்டில், என் வீட்டிலன்னு இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருக்க வீட்லையும் சரி, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க வீட்லையும் சரி, ஏன் நம்ம நடுவர் பாஸ்டர் வீட்லையும் சரி, எல்லார் வீட்லையுமே வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அப்பா தான் ஒரு முடிவு எடுப்பாங்க, அப்பா தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. எனக்கு தேவையானது கரெக்டாக தராங்கல்ல. அப்பா அம்மா வந்து பேசுறது வந்து ரெண்டு பேருமே எனக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு அவங்க பேசி முடிவெடுத்து தான் எனக்கானது தருவாங்க. அப்ப முடிவுன்றது வந்து அப்பா அம்மா தான் எடுக்கிறாங்க, நீங்க எடுக்கல. அந்த இடத்துட்டே உங்களுடைய சுதந்திரம் முடிஞ்சு போயிருச்சு. நீங்க மறுபடியும் என்ன நீங்க அவர் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு சுதந்திரம் இல்லைன்றதுக்கு தான் நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அப்பா சித்தம், அம்மா சித்தம், உங்கள் விருப்பம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை உருவாக்குன ஆண்டவர் என் மேலே ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. பட் அந்த திட்டத்துக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு வந்து என்னுடைய விருப்பமோ எங்கள் அம்மா அப்பா விருப்பமோ அல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்படின்னா ஆண்டவர் வந்து சில நேரத்தில் வந்து நம்ம நினைக்கிறது மாதிரியெல்லாம் கொண்டு போக மாட்டார். நான் இப்படி போனால் வருவேன்னு நினைப்பேன். இல்லை, நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான். அம்மா அப்பா ஒரு டைமில் நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நீங்கள் வந்து வேர்ல்டுலேயே விடுங்க. என் அப்பா என்னை எப்படி நடத்துறாரு அப்படின்னா, என் அப்பாவோட அந்த அப்பாவுக்கு தெரியும். அந்த அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த அப்பா என்னை ரூல் பண்ண முடியாது. பட் இந்த அப்பா என்னை ரூல் பண்ணுறாருன்னா அந்த அப்பா அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால இப்போ எனக்கு தெரியாட்டாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அது வெற்றியாக இருக்கும். என்னுடைய மனைவி வந்து பியூலா வந்து சின்ன வயசுலேயே நிறைய பேர் கீபோர்டு வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. உடனே அவங்க அப்பா பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி, அவங்க பாஸ்டராக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய், டாடி இந்த மாதிரி எல்லாருமே கீபோர்டு வாசிக்கிறாங்க, எனக்கும் ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து வாசிப்பேன்ல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே ஒரு சத்தம் போட்டு, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை, நீ போய் கீபோர்டை வச்சு என்ன பண்ண போகிற? அன்னைக்கு இருக்கிற காலங்களில் வந்து கீபோர்டெல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ வாசிக்க மாட்டாங்க, சும்மாப்பா ஓரமா அப்படின்னு விட்டாரு. அப்போ வந்து ஒரு நாள் தாண்டி வரும்போது இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ், நிறைய பிள்ளைங்க கீபோர்டு வாசிக்கும் போது ஒரு நாள் வந்து என்கிட்ட என் மனைவி பாஸ்டர்மா வந்து ஷேர் பண்ணுறாங்க, அன்னைக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தா நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன். நான் வந்து இங்கிலீஷ் வந்து சுத்தமாக எனக்கு தெரியாது. அப்போ ஒரு இடத்துல போகும்போது வந்து நான் இங்கிலீஷ் படிக்கலை அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா உடனே எங்கள் அம்மா அப்பா மேலே எனக்கு கோபம் போகும். என்னை எதுக்கு இப்படி வளர்த்துனீங்க? என்னை நல்லா வளர்த்துருக்கலாம்ல, என்னை நல்லா படிக்க வச்சுருக்கலாம்ல, எனக்கு வேலைன்னு கொடுத்து என்னை இப்படி படிக்காம விட்டீங்களே அப்படின்னு எப்போ நான் இங்கிலீஷ் படிக்கலைன்னு யார் சொன்னாலும் எங்கள் அம்மா அப்பா மேலே கோபம் வரும், என்னை வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு.
ஆனால் ஒரு நாள் வந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கட்டிங், அதில் வந்து ஒரு பிள்ளை +2 புள்ள வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கா. அவள் வந்து ஒரு டெஸ்ட் மணி எழுதுறா. என்ன எழுதுறா அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், ஆனால் நான் படித்தேன். எப்படி படித்தேன்னா தெரு விளக்கில் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இனி பேரண்ட்ஸை குற்றப்படுத்துகிறத நான் நிறுத்தணும். நான் படிக்காதது என்னுடைய தவறு. அந்த சூழ்நிலையிலையும் பெஸ்ட்டாக நான் இவ்வளவு சூழ்நிலையில் இந்த பாப்பா படிச்சிருக்க முடியுமானா என்னால் ஏன் படிச்சிருக்க முடியாது? அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவை குறை சொல்கிறத அன்னையோட விட்டுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து என்னென்னா, ஒரு பாரத்தை ஆண்டவர் உங்கள் மேலே சுமத்துறாருன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட்டு இல்லைன்னா ஒரு சுதந்திரம் இல்லாத ஒன்று ஆண்டவர் நடத்துகிறாருன்னா, ஆண்டவரே உங்கள் மேலே வைக்கிறாருன்னு உங்களை ஏதோ புதுசாக மோல்டு பண்ணுறாரு. உங்களை ஒரு புதிய பர்பஸுக்காக ஆண்டவர் வந்து மோல்டு பண்ணுறாரு. அந்த சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் காட்லியாக ஆண்டவரோடு நடக்கணும்னா இதுதான் பதில். இன்னொன்று வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் இப்படி செஞ்சதுனால தான் நான் நல்லா இல்லைன்றதை நீங்கள் கண்டிப்பாக குற்றப்படுத்தவே முடியாது. எத்தனையோ பேரண்ட்ஸு இன்றைக்கி பாப்பா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை வந்து தட்டி கொடுத்து அவனுடைய கேரியரே இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரே நல்லாகிற அளவுக்கு அவங்க அப்பா. சில அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், எங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கும்போது 10 வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, எல்லாரும் ஒரு 15 பேர் முத்தம் கொடுக்குறாங்க. நான் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் கூட எனக்கு முத்தம் கொடுத்ததில்லை. பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. பட் அதனால எங்கள் அம்மா அப்பா என்னை நேசிக்கலைன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. நான் பெட்டில் படுத்து கிடக்கும்போது தண்ணி கொட்டுது, எங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மாவுடைய கண்ணீர். அப்போ வந்து சில பேரண்ட்ஸுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது, அவ்வளோதான். அவங்களுடைய மைண்ட் அப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து என்னை தப்பாக ஆண்டவர் நடத்த மாட்டார். நீங்கள் யாரெல்லாம் அதுக்கு கீழ்ப்படுறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனால் இதை வந்து வேர்ல்டுலேயே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதுக்கு பதிலே கிடைக்காது. தம்பி சொன்னாங்க, என்னை அம்மா அப்பா வந்து இது அவங்க தான் இந்த ஷெட்டை வாங்கி கொடுத்தாங்க அவருடைய தலைமுடியை பாருங்களேன். இல்லை தப்பா இல்லை, அவருடைய ஹேர் கட் எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நல்லா சொட்டையாக வெட்டி இங்கே மேலே வைக்கிறது அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா பழைய பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே அது பிடிக்காது தான். அவங்களுக்கு வந்து அது என்னென்னா, அது வந்து ஏன்ப்பா இப்படி வைக்கிற, நீ திருத்தி வெட்டிக்கோ, நல்லா வெட்டிக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஹை அஃபீஷியல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு முன்னாடி நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோடுக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த அவ்வளோதான், ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் பாஸ்டர் அப்படின்னா எனக்கு ஒரு யூனிஃபார்ம், அந்த ஸ்கூல் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம், அது ஒன்று தப்பு இல்லையே. அதனால ஒரு 10 பேர் பக்தி விருத்தி உண்டாகிறாங்க அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக செய்யணும். நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் சிலதை வந்து கண்டிப்பாக லிமிட்டு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு சாட்சி. நான் வந்து எல்லார மாதிரி இருக்க முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய், இந்த ஒரே வேர்டு தான், எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க, ஆண்டவரை யோசிங்க. நீதிமான் தலையில் குட்டுறது வந்து எண்ணெய் வார்த்தது மாதிரி. எங்களை திட்டுறதெல்லாம் நாங்கள் அவ்வளோ பாக்கியமாக நினச்சோம். எங்களை அடித்ததெல்லாம் பாக்கியமாக நினச்சோம். எங்களை இப்படி போகாத, இதை பண்ணுன்னு சொன்னதை பாக்கியமாக நினச்சோம். எங்கள் பாஸ்டர் வந்து 300 பேர் உட்காந்துருக்காங்க, ஜஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட வசனம் எழுதுறதுக்காக பெண்ணு கேட்டேன், பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க, எந்திரின்னு 2 பேரையும் வர சொல்லி 300 பேருக்கு முன்னாடி வச்சு எங்கள் எப்போவுமே அவருடைய பலிபீடத்தில் ஒரு பெரம்பு இருக்கும், ஓங்கி 3 அடி அடித்தார். அத்தனை பேர் சிரிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், அன்னைக்கு என் ஃப்ரெண்டு என் கையை பிடிச்சி சொல்கிறேன், டேய் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு இப்படி அடிச்சிட்டாரேடா, நம்மளை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாரேடா. ஆனால் என்னமோ தெரில, அந்த நாளில் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், பாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டோம்லடா, அவர் ஒரு தேவ மனுஷன் தானே, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நல்லா இருப்போம், 2 பேரும் ஊழியம் தாண்டா செய்வோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே ஊழியக்காரங்களாக இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது வேர்ல்டியாக போனோம் அப்படின்னா, இந்த சுதந்திரத்தை வேர்ல்டியாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அதற்கு வந்து எல்லையே இல்லை, அதுக்கு பதிலே இல்லை. ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டிங்கன்னா அதுக்கு எல்லை இருக்குது. பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அப்பா அனுமதிக்காமல் இந்த அப்பா நம்மளை வழி நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா ஊழியக்காரங்களோட டெஸ்டிமோனி கேட்கும்போது, இப்போ என்னோட பர்சனல் லைஃப்பில் இருந்துமே சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வந்து ஒரு பிளான் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார். ஒருவேளை அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், வெல் செட்டில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டயோ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு போ, நீ ஒரு சுவிசேஷகனா போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல்
பேரண்ட்ஸாக இருந்தால் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க வந்து அந்த தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு கூட இல்லை அப்படி வந்து போகக்கூடாது, நீ வந்து வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், ஊழியக்காரனாலாம் போகாத அப்படின்னு வந்துட்டு தடை பண்ணுறாங்க. நிறைய பேரோட டெஸ்டிமோனி, நான் கேட்ட ஊழியக்காரங்களோட டெஸ்டிமோனி எல்லாம் வந்து அவங்க வீட்டில் அவங்க வீடை அவங்க தான் காப்பாற்றணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு நிறையா சம்பளத்தில். ஆனால் அவங்க அம்மா வந்து விடலை. ஆண்டவர் வந்து நீ அங்கே போகக்கூடாது, நீ வந்து இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பேரண்ட்ஸ் தான், ஆனால் விடலை. அதையும் மீறி இல்லை எனக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நான் அங்கே தான் போவேன். ஸோ வந்து தேவ சித்தத்துக்கே வந்து சில டைம்ஸ் வந்து வீட்டில இருந்து வந்து தடைகள் வருது அதை செய்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையிலே தேவ சித்தமாக இருந்ததுன்னா உங்கள் அப்பா அம்மா மனசை மாற்ற மாட்டார் ஆண்டவர்? கண்டிப்பாக மாற்றுவார். அந்த பொறுமை இல்லையா உங்களுக்கு, அந்த ஃப்ரீடம்? அது வந்து நம்ம இது உங்கள் சித்தமாக இருந்தால் எங்கள் அப்பா அம்மா வந்து இதில் சமாதானமாகும்படி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த காரியம் நிச்சயமாக அவர் சித்தம் யாராலையும் தடை பண்ண முடியாது. வீட்டில் இருந்து அப்படி சொன்னாலும் அது தடை பண்ண முடியாது, அவர் வந்து செஞ்சுட்டு தான் போவார். ஆனால் அந்த சுதந்திரம் அதை புரிஞ்சுக்காம அந்த இடத்துல வந்து ஒரு சிச்சுவேஷன் அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து அவங்க கீழ்ப்படாமையினால 40 வருஷம் சுற்றி போனாங்க. சரியா? 4 மாதத்தில் போக வேண்டிய விஷயத்த 40 வருஷம் சுற்றி வந்தாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீயாக தான் போகிறேன், இது வந்தாலும் பரவாயில்ல, கான்சிக்வன்ஸ் எனக்கு ரெடி, நான் பண்ணுறேன்னு ரெடியாக இருக்கீங்களா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது வந்து அவர் சுற்றி போக சொன்னாலும் சரி, நேராக போக சொன்னாலும் சரி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இது ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வி, இந்த மாதிரி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் பேரண்ட்ஸும் சரி நீங்களும் சரி ஒரு கேரம் போர்டு சைஸ் வச்சுட்டு இதான் ஃபுட்பால்னு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வெளியவே யோசிக்கலை, ஃப்ரீடத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலை, அடிமை மாதிரியே உட்காந்துட்டீங்க. அது நல்லா இருக்கு, செட்டில் ஆகிட்டீங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க. ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு வர சொல்கிறாரு, நீங்கள் முடியாதுன்னு சொல்லி உள்ளே உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்களா எப்போ ஆச்சு? அப்படி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் உங்களை வெளியே கூப்பிட்றாரு. சார், நாங்கள் போதும்னு சொன்னது வீட்டில் சொல்கிறதுக்கும் போதும் தான். கர்த்தர் ஒரு சுதந்திரம் கொடுப்பாரு. அதுவுமே கர்த்தர் கொடுக்குற சுதந்திரமே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படி தான் சொன்னோமே தவிர வீட்டில் கொடுக்குறது மட்டும் போதும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படி இல்லை. கர்த்தர் ஒரு இப்போது நான் படிக்கிறது எல்லாமே வேறு மாதிரி இருந்தாலுமே கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நீ எப்போனாலும் வெளில வரலாம், இந்த ஊழியத்தை நீ செய்யலாம். ஸோ கர்த்தர் கொடுக்குற சுதந்திரத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது தான் முக்கியமான. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஸோ கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிகிறது தான் என்னோட மேஜர் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ கர்த்தர் அப்டேட் பண்ணி வா அப்படின்னு சொன்னாங்கன்னா தைரியமாக போயிடுவேன். அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க சார்? ஆக்சுவலாக என்னுடைய ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். என்னுடைய ஊரில் வந்து என்னுடைய பாஸ்டர் இருக்காங்க. என்னுடைய பாஸ்டருடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் ஊழியம் பண்ணுவார். வாலிப பிராயத்திலே என்னுடைய பாஸ்டர் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு வந்துட்டார். அப்பாவும் சரி அம்மாவும் சரி நீ செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்த காலில் நின்னாங்கன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் வந்து அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆண்டவர் பேச்சை கேட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் வந்தார். நான் வந்து ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்டவர் அவரை வச்சு பெரிய பெரிய அற்புதத்தையும் பெரிய பெரிய அதிசயத்தையும் செய்கிறார். ஆனால் அவங்க அப்பா அம்மா அந்த டைமில் தடங்கல் பண்ணாங்க. நீ ஊழியம் செய்ய வேண்டாம், நீ இந்த வேலையை பாரு, இந்த இதை செய்யி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய பேச்சை அப்போலாம் என்னுடைய ஊழியக்காரர் வந்து கேட்டார். இந்த சுதந்திரன்ற அந்த விஷயத்தில் வந்து நம்ம 2 விஷயமா பிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பேரண்ட்ஸையும் ஆண்டவர் கடவுளையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆண்டவர் கொடுக்கறது கட்டளை, வாய்ப்பு கொடுக்கல, ஒரு இது சூஸ் கொடுக்கல. இதில் வந்து நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உட்காருனா உட்காரணும், நில்லுனா நில்லணும். ஆனால் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அப்பா நான் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறேன், இல்லை நான் நாளைக்கு இந்த விஷயத்த செய்கிறேன், இல்லை இதில் எனக்கு ஒரு இது கொடுங்க, பிரேக் கொடுங்க, எனக்கு ஒரு இது கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கடவுள் சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயங்களை கேட்கணும். 2 குரூப்புக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதை சொல்ல வரீங்க சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்கல்ல, ஆண்டவர் சொன்னார் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை இவங்க ஒபே பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஆண்டவர் சித்தம் இருந்தால் மட்டும்தான் தம்பியோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி நீ இதை செய்யின்னு சொல்லுவாங்க. இல்லை, பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஆண்டவர் சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அலையன்ஸ் விஷயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. கேஸ்ட்டு, ரிலீஜியன், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்தம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது தேவ சித்தமா அப்படின்றத யோசிப்போம். அப்போ பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க தேவ சித்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ஆவிக்குரியவங்களாக இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு இந்த பையனை சொன்னாருன்னா அது சில பேரண்ட்ஸ். எல்லா பேரண்ட்ஸும் வந்து சொல்கிற விஷயத்த வந்து தேவன் அனுமதித்ததாக எடுக்க முடியாது. தேவன் அனுமதித்ததாக எடுக்கணும் அப்படின்னா
நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காட் கிட்ட அடையாளம் கேட்கலாமே. அடையாளம் கேட்டு ஒருவேளை நீங்கள் கேட்குற அந்த அடையாளம் நிறைவேறுச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசலாம். அதுதான் அது. இப்போ நான் வந்து எதுக்கு பதில் சொன்னேன்னா, நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி தான் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, ஓகே நான் வந்து ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன், கேட்டுக்கிறேன், அவர் எனக்கு சொல்லட்டும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு இந்த ப்ரே பண்ணுறதுக்கு டைம், ஒரு ஃப்ரீடம். ஓகேப்பா நீ ப்ரே பண்ணிட்டு இல்லை இந்த பையன்தான், நீ இவனை கல்யாணம் பண்ணு, அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன். இல்லை, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுளே உங்ககிட்ட இருந்து வானத்திலிருந்து பேசினா மட்டும்தான் நீங்க கீழ்ப்படுவீங்க. ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. எப்படி அப்படின்னா, பேரண்ட்ஸ் சொன்னாவே வந்து அது ஒரு கட்டளை மாதிரி தான், அது தேவன் பேச மாட்டாராங்க. தேவன் அதான் நீங்க எப்படி பேசுவாருங்கிற விதம் தான். கடவுள் வானத்துல இருந்தா பேசணுமா, பெற்றோர் மூலியமா பேச மாட்டாரா? பெற்றோர் மூலியமா பேசினா அதை நம்ம அவர்கிட்ட முதல்ல வைக்கணும், அதை கேட்கணும். பெற்றோர் மூலியமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்தை கொடுங்க. பேசுறப்பெல்லாம் நீங்க வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, இப்படிதான் செய்ய சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறப்ப அது எப்பயுமே வந்து கத்தர் பேச ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னு மைண்ட் செட்டோட வந்து நம்ம வந்து கேட்க போறது கிடையாது. நம்ம வந்து அதை கண்மூடித்தனமா வந்து இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல போறது இல்லை. ஒன்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம அக்செப்ட், கண்மூடித்தனமா இது வேணவே வேணாம், பெற்றோர் கொடுக்கறத வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. அவர் நமக்கு சொன்னார்னா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க வந்து தயாராக இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு சிச்சுவேஷன் கொடுக்க போகிறேன். ரெண்டு குரூப்புக்குமே நீங்கள் அது யோசிச்சு சொல்லுங்கள். பெற்றோர் கடவுளை நம்புகிறவங்க, பைபிளை பிலீவ் பண்ணுறவங்க, அதுபடி வரவங்க, பக்தியில் வரவங்க, உங்களுக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. உங்கள் பெற்றோரில் வந்து கடவுளை அறியாதவங்க இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா வந்து ஆண்டவர் நேசிக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து இன்னும் கிறிஸ்டியன் ஆகலை, அல்லது 2 பேருமே கிறிஸ்டியனால் நீங்கள் மட்டும் தான் ஆயிருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் சுதந்திரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுறது தலைகளாக மாறும் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனால் அவங்க வாயை திறக்க முடியாது. பரவாயில்ல சொல்லுங்கள். ஏன்னா திறக்க ரெடியாக இருக்கான். இல்லை, இப்படி 2 பேரும் மாறி மாறி இருக்குன்றப்ப நம்மளுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் சுதந்திரமும் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு ஆள் ரசிக்கப்பட்டுட்டாங்க, ஒரு ஆள் ரசிக்கப்படலன்னீங்க. அவங்க வீட்டில் 2 பேருமே ரசிக்கப்படல. அப்பப்போ பைபிள் படிக்கிறது, அப்பப்போ ஃபோனில் வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர், 1-2 இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றக்கப்ப அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைபிளை தூக்கி வீசிட்டாங்க, ரோட்லேயே வீசிட்டாங்க. அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே. அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியலை. என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை அடிக்கவும் முடியும், ஏன்னா பெற்ற தாய், பண்ண முடியலை. அவங்க ஃபோனை எல்லா நம்பரையும் டெலிட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் நம்பர் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணாங்க. அந்த தூக்கி வீசும்போது பேசாமல் நின்றுச்சு பார்த்தீங்களா, அப்போவே அதோட சுதந்திரம் போயிடுச்சு. அந்த டைமில் அது சுதந்திரம் கிடையாது. 2வது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸையும் கடவுளையும் கம்பேர் பண்ணுறாங்க. கடவுள் இங்கே இருக்காருன்னா பேரண்ட்ஸை இங்கே நிப்பாட்டுறாங்க. கடவுள் இங்கே மட்டும் தான் நிற்க முடியும், பேரண்ட்ஸ் இங்கே மட்டும் தான் நிற்க முடியும். பேரண்ட்ஸை தூக்கி மேலே வைக்காதீங்க. நீங்கள் அவங்க வாயை மறைச்சிட்டாங்களா உங்கள் வாயை? அல்லது இல்லவே இல்லை சார், கடவுள் வந்து கட்டளை கொடுத்துருவாரு, நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லை. கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா சுயாதீனத்தில் தான் படைச்சிருக்காரு ஒழிய கட்டளை கொடுத்து நீ பண்ணா இல்லை நாளைக்கே உனக்கு இதாயிரும் அப்படின்னு எதுவுமே சொல்ல. ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கினப்போ இதே தான் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஆக்சுவலி இப்போ நான் வந்து இப்போ ரசிக்கப்படலைன்னு வச்சுக்கலாம். நான் என்ன ரசிக்கப்படலை, கர்த்தர் அறியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட ஏசப்பா வந்து இந்த கட்டளையை வந்து நீ செஞ்சுதான் ஆகணும், நான் சொல்கிறதா நீ செய்யணும்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு பாவ வாழ்க்கையில் இருக்கேன்னா இன்னைக்கு மனம் திரும்பணும்னு என்னை பற்றி இன்றைக்கி சொன்னாங்கன்னா நான் எப்படி மனம் திரும்புவேன்? அது என்னுடைய சுயாதீன முடிவு. எனக்கு ஒரு அந்த டைமில் கர்த்தரே ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. நீ எப்போ ரசிக்கப்படணும்னு நினைக்கியோ அப்போ ரசிக்கப்பட்டு வா, நீ எப்போ மனம் திரும்பணும்னு நினைக்க அப்போ வா. நீ வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னா உன்னை தேட்டுறேன்னா அது என் சைடில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சுதந்திரம் உனக்கு இருக்குது. நீ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்போ ரசிக்கப்படணுங்கிற சுதந்திரம் உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போ மனமாறணும்னு நினைக்க அப்போ மனமாறிக்குங்கிற சுதந்திரம் இருக்குதானே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் கட்டளை மட்டும் தான் கொடுப்பாரு, அப்ப கர்த்தர்ட்டின் சுதந்திரம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. பைபிள்ல எழுதி இருக்கு ரட்சிப்பு வந்து கர்த்தருடையதுன்னு. அவர் ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். நம்மளுக்கு ரட்சிக்கப்படுவோம். நீங்க சொல்றது கரெக்ட். நான் என் லைஃப்ல நடந்ததான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேற, ஆனா ரட்சிக்கப்பட்ட அப்புறம் வாழ்ற வாழ்க்கை வேற தானே. இப்போ என்னை பார்த்து ஏசப்பா அவரே வந்து இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லவே இல்லை, நான் வாயத்திறந்து தான் நான் அர்ப்பணிச்சேன், ஏசப்பா என்னை மாத்திருங்கன்னு. ஓகே, இது வந்து தியாலஜியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறீங்க நீங்கள். ஃப்ரீ வில் ஃப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, சரியா? ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏவாள் சூஸ் பண்ண மாதிரி பண்ணவும் செய்யலாம், அல்லது வந்து யோசேப்பு மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாமல் கடவுளுடைய வழியில் நடக்கவும் முடியும். அதே சமயம் நீங்கள் வந்து ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும்போது கடவுள் உங்கள் தலையில் எழுதிட்டாரு, அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நல்ல தியாலஜியன்ஸ் வந்து
ரெண்டுக்கும் நடுவில் தான் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ப்ரீ டெஸ்டைன் பண்ணிட்டாரு, ஆனால் உங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுத்துருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு திரைக்கதை எழுதிட்டாரா கடவுள், உங்களை பற்றி ஒரு மூவி கதை எழுதிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியாது அது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் நடிக்கும்போது நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணி மாற்றி மாற்றி கொஞ்சம் அங்கங்கே போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் மக்கள் பண்ண மாதிரி அந்த கதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் போய் இழுத்து போகலாம். அதோடைய கான்சிக்வன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு அருமையான ஒரு கோட், யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு சூஸ் எனி திங் பட் யூ டோன்ட் ஹேவ் த ஃப்ரீடம் டு சூஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையும் சூஸ் பண்ண முடியும், ஆனால் சூஸ் பண்ண பிறகு அதோடைய விளைவு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. நான் திருட போகிறேன், ஆனால் நான் போலீஸில் மாட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃப்ரீடம் இருக்குது திருடுறதுக்கு, ஆனால் அதோடய விளைவு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, அவங்கள பிடிச்சி உள்ளே போடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தியாலஜியில் பார்க்கும்போது இந்த மாதிரி வருது. நாம் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணது நம்ம பெரியவங்க நம்ம கொடுக்குற சுதந்திரம், சமுதாயம் நம்ம கொடுக்குற சுதந்திரம், அது எப்படி குறையா இருக்குது கூட இருக்குன்னு போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்துட்டுருக்குறோம். இப்போது இந்த நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் நாள் கணக்கில், ஆனால் நமக்கு டைம் இருக்குது, லிமிட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லிமிட்டுக்குள்ளே செய்கிறது தான் சுதந்திரம். நம்ம கொடுத்துற சுதந்திரத்தை பயன்படுத்த போகிறோம். பைபிள்லேருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் நிஜ வாழ்க்கையில் நடந்த நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன், ஒரு கருத்து சொல்லி முடிக்கலான்னு. தாவீது ராஜாவுடைய ஃப்ரெண்டு யோனத்தான் சவுலுடைய மகன். சவுலுக்கு அசிஸ்டண்டாக தான் இருந்தார் தாவீது. ஆனால் பொறாமையினால் தாவீதை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு சவுல், துரத்துறார். யோனத்தான் சவுலுக்கு மகன், சரியா, தாவீதுக்கு ஃப்ரெண்டு. ஆனால் அவர் அவங்க அப்பா சொன்னதை அவர் மீறவே இல்லை. அவருக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. அவங்க அப்பாவை எதிர்த்தார், தாவீதுக்கு சைட் பண்ணார். ஆனால் அவர் அவங்க அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் அவர் இது பண்ணவே இல்லை. சாகும்போது கூட அப்பா கூட சேர்ந்து அவர் செத்தார். சொல்லும்போது சொல்லிட்டு போனார், நீ தான் ராஜா ஆக போகிற எனக்கு தெரியும். அப்பா சொல்லார், டேய் நீ தான் அடுத்த அரசனாக வேண்டியது, அவனை கொன்று அப்படின்னு சொல்லார். இல்லை முடியாதுன்னு சொல்லார். இது காரணம் என்ன தெரியுமா? தாவீது யோனத்தான் 2 பேரும் கர்த்தருக்கு முன்னால் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. சவுல் கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு ராஜா தான், ஆனால் கடவுளை விட்டு அவர் போயிட்டார். ஆனால் யோனத்தான் கடவுளை முதல்ல வச்சுருந்தாரு, அடுத்து அவங்க அப்பாவை வச்சுருந்தார். அதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மாபெரும் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்குது. கடவுள் நமக்கு கொடுக்குற சுதந்திரத்தில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நம்ம அவங்க சொன்னாங்க, ஏவாள் அந்த பழத்தை பறிக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் அவளுக்கு இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் அந்த ஃப்ரீடத்தில் ஒரு ரிஸ்க் இருந்தது. ஆண்டவர் சொல்லார், இதை சாப்பிட்டா நீ சாவ. ஆதாம் ஏவாளுக்கு கையில் பைபிள் கிடையாது, யாரும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது. வெரி ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க தான். ஆனால் உங்களுக்கு நம்ம கையில் ஆதாம் ஏவாள் கதை இருக்குது, பைபிள் இருக்குது. நமக்கு தெரியும் சுதந்திரத்தோடைய லிமிட் என்ன, சுதந்திரத்தோடைய விளைவு என்ன, சுதந்திரத்தை மீறினா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் எல்லாமே நல்ல அறிவுள்ள ஒரு மாபெரும் சிந்திக்கக்கூடிய ஒரு வாலிபர்களாக இருக்கிறதுனால நான் ரொம்ப சொல்ல வேண்டியதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு பைபிள் எங்களுடைய சர்ச்சில் நான் அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரேயரில் உள்ள ஒரு லைன் உங்களுக்கு சொல்ல நான் முடிக்க போகிறேன். உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அர்த்தம் புரியாதுன்னு நினைக்கிறேன். இது தமிழ் தான், திரும்ப சொல்கிறேன். கர்த்தரை அறிவது நமக்கு நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்க்கையை தருகிறது. கர்த்தருக்கு அடிமையாக கர்த்தரை சேவிப்பது தான் உண்மையான சுதந்திரம். அப்போது நான் என்ன முடிவு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையான சுதந்திரம், சரியான சுதந்திரம் என்னவென்றால், சரியான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரம் எது சரி எது தவறுங்கிறது கடவுளுடைய பைபிள் மட்டும்தான் சொல்லுது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சரியாக இருக்காது. உங்கள் பெற்றோராக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ, கீழ்ப்படியாமல் போனாங்களோ, அன்றைக்கி உலகத்தில் சாபம் வந்துருச்சு. அந்த இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம வெளியே வரணும் அப்படி சொல்லும்போது, ஒரு யோசேப்பு போல் எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அந்த உரிமையை நான் ஆண்டவருக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன், நான் கீழ்ப்படுவேன்னு சொல்லும்போது உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டர் தங்களுடைய இறுதி கருத்தை சொல்லி முடிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இருதயத்தில் நிறைய கேள்விகள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த 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 இயரில், இந்த 2025 இந்த இயரில் இவ்வளோ கொஸ்டின்ஸோட யூத்ஸ் நீங்கள் ஸோ நிறைய பேர் போராடுறீங்க அப்படின்றத நினச்சி ஸோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உண்மையாகவே நான் உங்கள் ஏஜில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்குறேன். பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது என்ன நினைக்கிறேன்னா, அந்த இயர்லி அந்த உலகம் வருஷங்கள் தாண்ட பைபிள் படி மனுஷனுடைய அறிவு பெருத்து போகும் அப்படின்றது மாதிரி
உலகம் மாறிட்டே இருக்குது. ஆனாலும் நான் நினைக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பைபிளும் வந்து அது மாறாது. ஸோ இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய. நடந்தது எழுதப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நடக்கிறது எழுதுது, இனி நடக்க போகிறதையும் எது எழுதியிருக்குன்னா இந்த பரிசுத்த வேதாகமம். அப்போது ஒரு மனுஷனுடைய இந்த சுதந்திரமும் இப்போது சொல்லப்போனால் எதன் அடிப்படையில் நம்ம வந்து இதை கிளியர் பண்ண முடியும்னா இந்த பைபிள் அடிப்படையில் தான். இந்த வேதம் என்ன சொல்லுது? அப்போது இந்த சுதந்திரத்தை வந்து உங்களுக்கு இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து உலக ரீதியாக பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அதை அழகாக கொண்டு வரலாம். யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப மேலோட்டமாக ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவங்க இதை ரொம்ப அழகாக ஆளுகை செய்ய முடியும்னு நான் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து சுதந்திரங்கள் கொடுக்கும்போது வந்து அதான் பைபிள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. ஸோ அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது இப்போது 2 பைபிள்லேருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். பைபிளில் வந்து ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேர், ஓப்பினி பினகாஸ். அதே காம்பவுண்டுக்குள்ளே அதே சர்ச்சுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். எல்லாம் ஒரே ஏஜ் தான். இவங்க எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. அப்படின்னா சாமுவேலுக்கும் இருக்குது, ஏலியினுடைய பிள்ளையாகிய ஓப்பினி பினகாசுக்கும் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை இருமாப்பாக ஆள்றாங்க. அவங்க அப்பாவுடைய வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய சுதந்திரத்தை வந்து எவ்வளவு பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ என்ஜாய். அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ சும்மா இருப்பா. ஆனால் சாமுவேல் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு இவ்வளோ அவன் வெளியே போகலாம், இந்த ஓப்பினி பினகாஸ் பண்ணுற அதே தப்பை அவன் பண்ணலாம். ஏன்னா அவனை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஏலி வந்து கண்ணு தெரியாது, அவருக்கு நடந்து வரக்கூட முடியாது, கழுத்தை பிடிக்க கூட முடியாது. ஆனால் கண்ட்ரோல். ஏன் அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு முன்னாடி எவ்வளோ சுதந்திரம் இருந்தாலும் எனக்கு இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழுவேன், இதுதான் என்னுடைய லிமிட்டேஷன் அப்படின்னு தனக்காகவே ஒரு வரைமுறையாக அமைச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் ஆண்டவரோட நடக்கிறான். அதனால் உங்கள் 2 டீமுக்கும் இன்னி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா ஒருவேளை உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருந்தால் நான் நம்புகிறேன், அதை குறித்து வருத்தப்படாதீங்க. ஆண்டவரே சில காரியத்தை உங்களை கடினமாக நடத்துகிறார் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் என்னுடைய கண்கூட பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அப்படியே சுருக்கி இருக்காங்க, எதையுமே செய்ய விட மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு துணி வாங்க முடியாது, ஒரு பெண் வாங்க முடியாது, ஒரு படிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரே எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கடினமாக நடத்துகிறாங்க, உங்கள் கையில் என் வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன்னு சொன்ன நிறைய பேர் இன்றைக்கி வேர்ல்டு அளவுக்கு கர்த்தருக்காக பயன்படுறாங்க. அதனால் ஒருவேளை உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலைன்னா கூட அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. உன் இளம் வயதில் நுகத்தை சுமப்பது உங்களுக்கு நல்லது, கர்த்தரே அதை உங்கள் மேலே வச்சார். அவங்க குட்டுறது சந்தோஷம். ஆண்டவரே சொல்லுங்கள். ஒன்று நினச்சிக்கங்க, இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்னை வந்து டே அப்படின்னு கூப்பிட்ற பாஸ்டர் இருந்தார், எங்கள் ஆவிக்குரிய தகப்பனார். ஏய் வாடா, இங்கே வாடா பென்ஸ், என்ன பண்ணிட்டுருக்க, என்னை அடிக்கக்கூடிய உரிமை அவருக்கு வந்து என்னை அடிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் இறந்துட்டார். இன்றைக்கி என்னை கேட்குறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை, டே அப்படின்னு கேட்குறதுக்கு ஆட்கள் குறைவு. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் சிலர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அது ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஒன்று, உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது சோர்ந்து போகாதீங்க. இன்னொன்று, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ப்ராட் மைண்டாக உங்களுக்கு ஏதாவது சுதந்திரத்தை கொடுத்தா தயவு செய்து அதை இருமாப்பா எப்படி வேணாலும் நான் வாழலாம் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துடாதீங்க. அது ஒரு லிமிட்டேஷனாக, அந்த லிமிட்டேஷன் நீங்கள் எப்படி செட் பண்ண முடியும்னா, நீங்கள் ஆண்டவரோடு நடந்தால் ஆண்டவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை மக நீ பேசாத, ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ வீட்டுக்கு வந்துரு, நீ இந்த இடத்துக்கு போக வேண்டாம், நீ வந்துரு. அந்த உணர்வை வந்து ஏசப்பாவே உங்களுக்குள்ள ஏசப்பா தருவார். ஒரு 7th படிக்கிற ஒரு சின்ன பையன், அவங்க ஸ்கூலில் எல்லாருமே டூரு போகிறாங்க, இவன் மட்டும் சர்ச்சுக்கு வந்தான். அவனை பார்த்து கேட்டேன், நீ ஏன் டூரு போகலையான்னு கேட்டேன்.
உங்கள் அம்மா அப்பா விடலையான்னு கேட்டேன். ஐயோ இல்லை அங்கிள், எங்கள் அம்மா அப்பா என்ன போன்னு வற்புறுத்துறாங்க, நான் போகல அப்படின்னு. ஏன் போகல அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கிள், பஸ்ஸில் ஏறினாலே சினிமா பாட்டு பாடிட்டே இருக்காங்க அங்கிள், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இல்லை எல்லாரும் ஆடுவாங்கல்ல, எல்லாரும் ஆடுறாங்க பாடுறாங்க, பட் எனக்கு இந்த சினிமா பாட்டு போட்டாலே இரிட்டேஷனாக வருது, அதனால நான் டூருக்கு போகாமல் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த சினிமா பாட்டு கூட அவனுக்கு என்னவா தெரியுதுன்னா அருவருப்பாக தெரியுது. அதனால் நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுதந்திரத்தினுடைய அளவுகோல் வந்து உங்களுக்கு அழகாகவே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸு, நீங்கள் எப்படி ட்ரெஸ் போடணும், ஏன்னா இப்படியெல்லாம் போட விட மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, இவ்வளோ ட்ரெஸ் போடுறதா, இவ்வளோ ட்ரெஸ் போடுறதா, இவ்வளோ ட்ரெஸ் போடுறதா, என்ன அளவு, இதை எதை வச்சு அளவு, எதை வச்சு அளப்பீங்க? இந்த நம்முடைய இந்தியாவில் ஒரு கல்ச்சர் ட்ரெஸ்ஸுக்கு, ஃபாரினில் ஒரு கல்ச்சர், எவ்வளோ துணி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவுகோலை உலகத்தில் இருக்கிறவங்கள வச்சு டெய்லரை வச்சு அளக்க முடியாது. எதை வச்சு தான் அளக்க முடியும்னா சொல்லுங்கள், பைபிளை வச்சு தான். இந்த பைபிள் சொல்லுது இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுறது மாதிரி நீ ட்ரெஸ்ஸு பண்ணாத அப்படின்னு சொல்லுது. எல்லாவற்றுக்கும் அளவுகோல் என்ன அப்படின்னா இந்த பைபிள் தான். ஸோ ஆண்டவர் உங்களை இப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு சில சுதந்திரத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். யாரை மாதிரி? ஏலியனுடைய பிள்ளைகளாகிய ஓப்பினி பினகாஸ் 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக எப்படி இருந்திருக்கும். அவன் பாட்டுக்கு ஜாலியாக கறி சாப்பிட்றான், அவன் பாட்டுக்கு கெட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறான். இவனுக்கு அந்த டெம்டேஷன் இருக்காதா? கண்ட்ரோல் 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் வந்து பெரிய ஊழியக்காரனாய் மாறினான். அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிறது நமக்கு கர்த்தர் போதும், அவர் கொடுக்கறது போதும். ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சிறப்பாக இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அறிவுரை கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் தான் சரி, என்னுடைய வாதம் தான் சரி அப்படிங்கிற நிலைமையிலேருந்து உங்கள் வாதத்தையும் நான் கேட்குறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து விவாதம் பண்ணுவோம், ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம்னு சொல்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சி வாதம் விவாதம். அடுத்து இதை விட ஒரு அருமையான ஒரு விறுவிறுப்பான ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.